புறப்பட்டு வருகிறது. ஆமென். வல்லமையாக புறப்பட்டு வருகிறது. ஆமென். எரேமியா 23:29 எரேமியா 23:29 கடவுளின் வார்த்தை நெருப்பாக இருக்கிறது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இரவு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு விழித்திருந்து ஜெபித்திருக்கிறார். நம்மையும் ஜெபிக்க அழைக்கிறார். ஆமென். ஆமென். அதான் லூக்கா 6:12 வாசிக்கின்றோம். லூக்கா 6:12 இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார். ஆமென். ஆமென். இரவெல்லாம் ஜெபித்தார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் இயேசுவை கேட்டேன், இயேசு இவ்வளவு ரத்தம் சிந்தி சிலுவையில கொடூரமான மரணம் அடைந்து பிசாசெல்லாம் அவரு அழிச்சிட்டாரு தானே, ஏன் மறுபடியும் இந்த பிசாசு நம்ம தொந்தரவு பண்றாங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இயேசு தெளிவா பேசினார். 1 பேதுரு 5:8 சாத்தான் கர்ச்சிக்கும் சிங்கம் போல. ஆமென் சொல்ல. ஆமென். சாத்தான் கர்ச்சிக்கும் சிங்கம் போல. ஆமென். நாங்க ஹைடர்ஸ்க்கு எல்லாம் போய் ப்ரே பண்ணோம். பாடம் 28 நிறுவனங்களுக்கு போனோம். ஜெபிச்சுட்டு நாங்கள் பாடம் பாடி ஜெபித்து ஃபாதர் ஆசீர்வாதம் கொடுத்து எல்லாம் தீர்ந்து தெரிச்சுட்டு நாங்கள் இறங்கி வரும்போது அந்த ஒரு தரிசனம் வந்து ஒரு தரிசனம் மறைவு சுதிங்க. ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். தரிசனத்தை பொம்மையா காட்டினார். பொம்மை எதுக்கு இப்படி காட்டுறாரு அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இறங்கி வரும்போது ஒவ்வொரு தெருவா குட்டி குட்டி சிலை இருக்கும், குட்டி குட்டி பாம்பு இருக்கும். எல்லா ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அறியாதவங்க கடவுள் சொன்னார், இது வந்து வெள்ளை தோட்டத்துக்கு வச்ச பொம்மை என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம், அதை பயப்படுறோம் நம்ம. ஆமென். இது அவங்க சாமி, நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒண்ணுமே சொல்லக்கூடாது, நம்மள தாக்கிடும், நமக்கு ஒண்ணு தெரியாது. ஆமென். ஆண்டவர் நமக்கு அந்த காரியங்களை நமக்கு என்ன கொடுத்துக்கிற சிலுவை அடியிலே அவர் கட்சி எல்லா பிசாசு கிரிகளை நொறுக்கிட்டார். கட்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இயேசுவின் அன்புக்குரியவர்களே, யோவான் 14:19 யோவான் 14:19 இயேசு சொன்னார், நான் பாடுகிறேன், நீங்கள் வாழ்வீர்கள். ஆமென். நீங்களும் உங்க குடும்பமா, நானும் நம்முடைய குடும்பமும் சபையும் வாழ்வோம். அடுத்து என்ன சொன்னார்? நல்ல வசனம் கேட்டீங்க. 1 பேதுரு 2:9 நீங்கள் அரச திரு கூட்டம், தூய மக்களினம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள், இருளின்ற உலகிற்கு வெளிச்சத்திற்கு அழைத்த இறைவனின் புகழ்ச்சிகளை அறிவிப்பது உங்கள் பணி. ஒரு காலத்தில் இருளிருந்த நம்மை கடவுள் வெளிச்சத்திற்கு அழைத்தார். அந்த ஊழியத்தை செய்வது உங்கள் ஞானஸ்தானம் பெற்ற அனைவருடைய கடமை, அர்ப்பணிக்கப்பட்ட அத்தனை பேருடைய கடமை. ஆகையால்தான் 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 9:16 நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. ஐயோ என்றால் என்ன? சாபம். ஐயோன்னு சாபம். சாபம்னா என்ன? எந்த காரியமும் வாய்க்காது. ஆமென். ஆமென். கத்தோலிக்க மக்களை பாருங்க, பைபிள் மட்டும் போதிக்க மாட்டாங்க, மீதி எல்லாத்தையும் போதிச்சுட்டு வந்துருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதனால் குடும்பங்களில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா? கல்யாணம் நடக்கல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, பரிசுத்த வாழ்க்கை இல்ல, குடி கெட்ட நடத்த, குழந்தை இல்ல, கடைசியில சண்டை போட்டு கடைசியில எங்க போடேதான், நரகத்துக்கு போடேதான். இயேசுவின் அன்புக்குரியவர்களே, நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். பிசாசுகளை